குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ். இன்றைக்கி நான் வந்து பேசிக் கான்செப்ட் லெசனில் பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி சம் ஒன்று கொடுத்துருக்கேன். 10 grams of MnO2 reacts with the hydrochloric acid gives 2.24 ml of 2.24 liters of chlorine. What is the percentage of purity of MnO2 given and calculate the percentage of impurity? இதுதான் சம். இப்போ இந்த இதுக்கு வந்து உனக்கு என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டும் வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண தெரியணும். MnO2 HCl ரியாக்ட் பண்ணால் குளோரின் வாட்டர் அண்ட் MnCl2 பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஈக்குவேஷன் எழுதி பேலன்ஸ் பண்ணிக்கோ. ரெண்டாவது ஸ்டெப்பு பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்கியோமெட்ரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரினை கால்குலேட் பண்ணிவிடு. ஃப்ரம் த டேட்டா 2.24 டிவைட் பை 22.440னா 0.01 மோல் ஆஃப் குளோரின் கிடைக்குது. ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மோல் கிவ்ஸ் ஒரு குளோரின். அப்போ 0.1 மோல் ஆஃப் குளோரின் தான் கிடைக்குது. அப்படின்னா மோல் ஆஃப் MnO2 கன்சியூம் ஆகிருக்கிறது எவ்வளோ? 0.1 தான் தெரியுது. அப்போ 0.1 மோல்னு கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து வெயிட்டை கண்டுபிடிக்கணும்னா அதோடைய மோலார் மாஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மோலார் மாஸ் என்னென்னா MnO2 மேங்கனீஸ் 55, ஆக்சிஜன் 32. 55 ப்ளஸ் 32 எவ்வளோன்னு பார்த்தவங்க 55, 55 32 55 65 85 87. ஸோ 0.1 இன்ட்டு 87 வந்து 8.7 கிராம் இஸ் த வெயிட். ஸோ 10 கிராமில் உனக்கு 8.7 கிராம் தான் உனக்கு MnO2 சுத்தமாக இருக்குதுன்னு தெரியுது. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி 10க்கு 8.7னா 100க்கு. ஸோ உனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 87% பியூரிட்டி. ஸோ வாட் இஸ் இம்பியூர்னா ஃபார் 100 மைனஸ் 87. ஸோ இப்போ பாருங்கள், சம்ம வந்து பை மைண்ட் கால்குலேஷன்லேயே போட்டுட்டேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு பார்த்த உடனே ஆன்சர் கால்குலேட் பண்ணுற தெரியும். ஸோ உன்னுடைய மார்க் ஆஃப் நீட் அண்ட் ஜேஇ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஹவு மச் யூ ஆர் ப்ராக்டிஸிங். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னுடைய சேனல் கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழை யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி இன்னொன்று வெற்றி இன்டிவேட்டட் நீட் கெமிஸ்ட்ரி ரொம்ப கொஸ்டின்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ டியூரிங் த டெர்மினல் எக்ஸாமுக்கு ஸ்கூல் போர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேஸில் வந்து யூ நீட் நாட் ஒரி அபவுட் த போர்ட், யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த எம்சிக்கு வந்து ஜேஇ ஆர் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக திரும்ப நான் 1 இயர் பிரேக் எடுக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் a இயர். ஸோ இப்போ இருந்தே நம்ம சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணாவே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நம்மளால் நீட் அண்ட் ஜேஇ வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இது கன்சிஸ்டன்சியை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் ஒரு 4:30க்கு எழுந்திருக்கிறீங்கன்னா 4:30 to 6:30 2 hours சாலிடாக யூ ப்ரிப்பேர் ஃபார் த நீட். அப்போ அதுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் வந்து மண்டே ஃபிசிக்ஸ்னால் டியூஸ்டே கெமிஸ்ட்ரி, வெனஸ்டே பயாலஜி, அகெயின் தேர்ஸ்டே ஃபிசிக்ஸ், ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி, சாட்டர்டே பயாலஜி. சண்டே என்ன பண்ணுறீங்க, அந்த வீக் ஃபுல்லாக பார்த்தது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுங்க. பேரலி உங்கள்கிட்ட ஒரு புக்கு சால்வ் பண்ண வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.